வாங்க இன்றைக்கி தினை அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் 1.25 கப்பு தினை அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே கப்லேயே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறது பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 சின்ன துண்டு இஞ்சியை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூக்கு பதிலாக நம்ம பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். பாதாம் பருப்பை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். அதே மாதிரி தண்ணி லெவல் எந்த கப்பில் நம்ம தினை அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 டம்ளருக்கு 3.25 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் எடுத்ததுனால 1/4 கப் அளவுக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற்றுறேன். தினை அரிசியை நம்ம காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சு 4-5 டைம் நல்லா தண்ணி கிளியராக இருக்க அளவுக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச தண்ணியவே நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்லா குக்கர் சூடானதுமே என்ன பண்ணுறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறேன். இதே போதும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதையுமே நம்ம ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் 2-3 இலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கனால ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேணாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம், இல்லைன்னா வெங்காயம் எல்லாம் தீஞ்சிடும். அதே மாதிரி நம்ம குக்கரில் வச்சுருக்கனால ரொம்ப ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாகவே ஃப்ரை பண்ணால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் இப்போ உப்பு சேர்த்துற வேணாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஆனியன்லேயும் போய் உப்போடைய டேஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஓரளவுக்கு மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான். நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். அப்போ தான் நல்லா கொதி வரும். கொதி வந்ததையுமே தினை அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாசி பருப்பையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு
உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு திருப்பியும் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டுருவேன். வெயிட் போட்டுட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நீங்கள் இப்படி கிளறி விடும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொங்கல் டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் குழஞ்சி வரணும் அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணி வச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 3 ஸ்பூன் நெய் அளவு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பாதாம் பருப்பை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாதாம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பொங்கல் கூட தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.